மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் துன்டைம் ஜைனுடீன், அவரின் மனைவி, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பினாமிகளுக்கு சொந்தமான 3 பில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேலான சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MECC பறிமுதல் செய்து உரிமையை முடக்குவதில் முனைப்பு காட்டி வருகிறது. பிரிட்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, இந்தோனேசியா, ஜப்பான், இத்தாலி, கேமன் தீவு உள்ளிட்ட 11 நாடுகளில் அந்த அசாதாரண சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டதாக MECC அறிக்கை ஒன்றில் கூறியது. பிரிட்டனின் தேசிய குற்றத்தடுப்பு ஆணையம் மற்றும் அனைத்துலக ஊழல் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒத்துழைப்பின் வாயிலாக இது சாத்தியமாகியுள்ளது. இதற்கு முன் 758 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பிரிட்டனில் டைமின் 7 அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தவிர கேமன் தீவில் 1.15 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 4 வங்கி கணக்குகளும் முதலீடுகளும், சிங்கப்பூரில் 540 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 12 வங்கி கணக்குகளும் முதலீடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அமுலாக்க நடவடிக்கைகள் முறைப்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. உள்நாட்டில் பார்த்தால் டைம் குடும்பத்துக்கு சொந்தமான பனாரா இல்ஹாங் கோபுரம் கடந்த மாதம் சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டைம் காலமான போதும் முறையான அறிவிக்கப்படாத அவரின் சொத்துக்கள் மீதான விசாரணை தொடரும் என ஏற்கனவே அறிவித்திருந்த MECC தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது.